அப்படியே ரூபாக்கா எங்களை சொல்லி வெள்ளை எனக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். எனக்கு கூடுதலான விஷயத்தில் தம்பி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கான்றதை நான் இந்த வீடியோவில் உண்மைக்குமே சொல்லி கொள்கிறேன். பாட்டு ஒரு பெட்டி இருந்தா கொடுக்க கனவேல பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறார். இப்போ 2 பக்கத்து பல்லு சாப்பிடலாது. காரணம் என்ன சொன்னால் பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்தோன்ற இன்னும் முடியல. ஆனால் கனவாய் கொஞ்சம் சொப்டான இந்த ஊசி கனவாய் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கனவேல பொறுக்கி தாரன் ஒரு மிக்சியில் அடிச்சு தருவீங்களோ விலங்கு 4 பேர் வந்து அங்கடைக்கு தெரியுமா அந்த பொட்டியை கொஞ்சம் மண்ணு மண்ணெண்ண கொண்டு அது முடிச்சு அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். அதாவது வந்து இப்போ தான் வந்து கொழும்பு போயிட்டு வந்தாங்க. அதாச்சும் வந்து எங்கள் நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. கொழும்புக்கு போயிருந்தாங்க. நான், தம்பி, கவிதாஸ் 3 பேரும் போயிருந்தாங்க. போகும்பொழுதும் அவசர சூழ்நிலையெல்லாம் அவங்க தங்கட அலுவலும் நானும் என் அலுவலமாக வந்தது. உண்மையிலேயே வந்து அவங்களும் தங்கட அலுவலாக அவசரமாக ஓடி இருந்தாங்க. நேற்றையான் பட்ட பாடுகள் வந்து நிறைய. அதாவது உண்மையிலேயே அவங்க லண்டன்ல இருந்து வந்தவங்க வந்தாங்க. அந்த அண்ணா அந்த அக்கா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த மாதிரியே ஒத்தாசையாக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு சொல்கிறது, உங்களோட அவசரம் எங்களுக்கு வழங்கி கொள்ளுது. அதனடியால் உங்களையும் கொண்ட வீட்டில் விட்டுட்டு போவோம்ன்றது மாதிரி. அப்போ அதனடியாக நாங்களும் தம்பியாக்களை எல்லாம் வீட்டில் விட்டுட்டு தான் வந்தேன்னா அப்புறம் அதே மாதிரி அவங்களையும் கொண்டு போய் அங்கே நாச்சிமாவில் அடியில் கொண்டு விட்டுட்டு அப்படியே நான் வந்து வந்துட்டேன். இப்போ வந்து வேண்ட ஹீட்டு யாரும் இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் அலுவல் கிடக்கு. காரணம் நான் கொழும்பில் நிற்கவே என்னை கால் பண்ணாங்க. புதன்கிழமை தான் வந்து தைப்பூசம் இது அவங்களுக்கு வந்து 4 வேலை இன்ஜின் வந்து கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி. அப்போ நானும் வந்து இல்லை, அதாச்சும் நான் இல்லைன்னா சரமி கால் பண்ணி சொன்னேன். இப்படி வந்தால் ஒரு இன்ஜினை கொண்டே கடைக்குள்ளே இருக்கா துறப்பத்தில் வந்து இன்ஜினை வைக்க சொல்லிட்டு போனா இல்லை சொல்லிட்டு போனீங்க. நான் தூக்கி அவங்க வச்சுட்டு போனேன். நான் புற கோல் எடுத்து சொன்னீங்க. யாரோ பக்கத்து கடைக்குள்ள அவங்க நின்றவங்க அவங்க வச்சிருக்கிறான்னு சொன்னவங்க. அப்போ என்றைக்கும் எப்பயும் கோல் பண்ணி கேட்டாங்களே இந்த மாதிரி புதன்கிழமை விட்டா நாள் இல்லை தொழில் இருக்கிறாக்கு இந்த வருஷத்தின் நாளே அதான்னு சொல்லி. அப்போ நான் 20 வேண்டாலும் வந்து செய்து தருவேன். இந்த புதனும் நாளண்டைக்கு அப்போ இந்த திங்கக்கிழமை நாளைக்கு செய்து நாளைக்கு ராக்கொண்டு வேண்டாம் 20 வேண்டாம் செஞ்சு தருவேன்னு சொன்னேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு குளிக்கக்கூடிய இல்லை. அதாவது வந்து இப்போ வந்தால் ஒரு குளிச்சுட்டு ஒரு மனுஷன் நித்திரை கொள்ளணும். நான் நித்திரை கொள்ளையில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து கையெல்லாம் கழுவி போட்டு சாப்பிட்டு கடை கொட போகிறேன். கடையில் போயிட்டு வந்திருக்கிற இன்ஜின் என்ன பிள்ளை என்ன மாதிரின்றதை பார்ப்போம். கனவேல பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறார். இப்போ 2 பக்கத்து பல்லு சாப்பிடலாது. காரணம் என்ன சொன்னால் பல்லுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்தோன்ற இன்னும் முடியல. ஆனால் கனவாய் கொஞ்சம் சொப்டான இந்த ஊசி கனவாய் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கனவேல பொறுக்கி தாரன் ஒரு மிக்சியில் அடிச்சு தருவீங்களோ விலங்கு வயசு உனக்கு கூட அப்படி அடிச்சு சாப்பிட மாட்டேன். நேற்று கேட்ட மாதிரி தான் மிக்சியில் அடிச்சு போட்டு. சரி உன்னோட சாப்பிட்டு உடுப்பை மாற்றி கொண்டு கடை போயிட்டு பார்ப்போம். கடை போடுறேன்னா கடைக்கு போத்தானே வேணும். பகுதியில் வந்தீங்க கொஞ்சம் படுத்து கழித்துட்டு இருந்து குளிச்சு கழிச்சா போய் ஒரு இன்ஜின் என்ன இதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு தெரியுங்கோ. நாளை தானே கொடுக்கும். நாளைக்கு பின்னாடி சாப்பிடல போ வயலைக்கு போ. நொந்து நூலாகினாலும் விளைக்கத்தான் வேணும். இப்போ நீங்கள்லாம் நான் போக போகிறேன்டா. நீங்கள் போத்தானே நான் போவேன். நான் படத்தில் திரைக்கிட்ட அதுக்கு சொல்லி எழுது கொண்டு பேரன் ஒரு அக்கறை இல்லை அவ படத்தில் திரைய கொள்ளன்னு சொல்லி நம்மண்டு அவள் என்ன இன்னொரு கடையில் இல்லைடா இருக்குது. அதை இன்ஜின் எடுத்து உங்களோட கடைக்கு வைக்கணும் இல்லை. சரி சாப்பிட்டு போ. ஓகே சாப்பிட்டுப்பா. இப்போ மறுபடியும் நான் இப்போ இவ்வளோ குளிசையும் போட்டுட்டு டக்குண்டு போக போகணும். பாருங்கோ இதில் உண்டு அதே மாதிரிக்கு இதுலேயும் ஒன்று அதுலேயும் ஒன்று எடுத்தாச்சு. அதேமாதிரி இதில் காலை 2 மதியம் 2 இரவு 2 பாருங்க எடுத்துட்டேன். இனி இந்த குளிசை வந்து இரவு மட்டும் உண்டு. அப்படி இரவுக்கு போடணும். இப்போ இதை சாப்பிட்டாச்சாலும் இதை போட்டுவிட்டு மழாட்டும் உடைச்சரி. ஐயா குளிசை போடுறோன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். சரி பார்த்துருப்பீங்க. இப்போ அது குளிசை போட்டுட்டேன். அதை விட எனக்கு இது இந்த குளிசை வந்து பள்ளி இதுக்கு தான் தந்தது.
அவன் கொழும்பு போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரியாது இந்த பல்லு வலிக்கும்ன்ற ஒரு ரீசன் எல்லாம் ஒரு டாக்டர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அந்த பல்லின் வலி தெரியாத வடிக்கு சாடியாக நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தன்மையில் குளிசே தந்திருக்கிறார். அப்போ எனக்கு தெரியாது, நான் வாகனம் ஓடிக்கொண்டு போகிறேன் மதவாச்சிக்கிட்ட நல்ல குளிரும் மழையும் பெய்துன்றிருந்தது. அப்படியே லைட்டாக நல்ல நித்திரை கொண்டு வந்துருச்சு. அப்போ கவிதாஸ் ரஞ்சனன் எனக்கு நித்திரை தூங்குது. அப்போ கவிதாஸ் தம்பியோட பொண்ணு சொல்ல கவிதாஸ் தான் ஓடுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ கவிதாஸ் நான் ஓடிக்கொண்டு வந்தது. பிறகு பேருந்து பார்த்தா இடையில பிறகு தம்பி மாறி மாறி 2 பேருமே எனக்கு உண்மைக்குமே அவங்க 2 பேரும் பெரிய அளவு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரெண்டுமே என்றும் மறக்க முடியாது. எனக்கு கேட்டால் இதில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரயோசனமுமே கிடைக்க போகிறது. தம்பி வந்து அவனுக்கு எல்லாம் உண்டைப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பாடு நிமித்தமே ஒரு சகோதரத்துக்காக உதவி செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லி என்று சொன்னால் அந்த நிலைமை அவனுக்கு கண்டிப்பாக விளங்கும். என்று சொன்னால் வார ஓட்டங்களை ஒன்றையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது என்றதுக்காக எனக்கு வந்து சரியான பள்ளி வலி இதாக இருந்தேன்னா பள்ளி வலின்றது வந்து இனி அந்த பள்ளி வலின்ற அளவுக்கு அந்த கதைக்கு இடம் இல்லை. என்ற எல்லாம் செய்துட்டு வந்துட்டேன். அதனடியால் அந்த மருந்துகளை போட்டுட்டு அப்போ என்ன செய்து வாரம் பிரச்சனை இல்லை, கூடிய அளவு பயணிப்போம் என்ற இதில் உண்மையிலே வந்து நிறைய ஹெல்ப்பாக செய்திருக்கிறான். உண்மைக்குமே இதண்டு இல்லை, எந்த நேரங்கள்லேயும் வந்து தம்பி ஓட்டங்கள்ட்டு போனால் அவனுக்கு வந்து இதால் எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடைக்க போகிறது இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாகனம் வந்து டீவில் நிற்கிறபடியா, அதாச்சும் அந்த லீஸில் நிற்கிறபடியா இதில் இருந்து வார பிரயோசனத்தில் எடுத்து தான் அந்த லீஸை நான் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு தம்பி தார பெரிய அளவு சப்போர்ட்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இதுதான். ஏன்னு சொன்னால் என்ன விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் எனக்கு கூடுதலான விஷயத்தில் தம்பி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இருக்கிறான்றதை நான் இந்த வீடியோவில் உண்மைக்குமே சொல்லிக்கொள்கிறேன். சகோதரம் சொன்னால் உண்மையாக அப்படி இருக்க வேணும். நாங்கள் சிறு சின்னப்போ என்ன வந்தாலும் உடனுக்குடனே சரிப்பா போவோம்னு சொல்லிடுறது. எனக்கு தேவைன்னு சொன்னால் அப்பா டைம் சரியாதுன்னு சொன்னால் சொல்லிக்கல என்னென்னு சொல்கிறது ஒரு மாதிரி செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் உண்மையாகவே கவிதாசம் மறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த இடம் போகும் பிரச்சனை இல்லைன்னா உங்களோட வாகன லீஸை வந்து வேலைக்கு கட்டி முடிக்க வேணும், உற்சாகமாக இருக்க வேணுமென்றதான் என்னுடைய ஒரு விருப்பம். இப்போ கூட நான் வந்து கராச்சிக்கு போகிறேன். வேலை நல்லா இந்த கண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் சாடியாக நித்திர தூக்கம் தான். நித்திர தூக்கத்தோடு நின்று தள்ளாடி தான் கதைக்கணும். இப்போ கடைக்கு போனால் தான் அடுத்த கட்டத்து வேலையில் நாங்கள் செய்யலாம். என்னன்னா உஷார் இருக்கிற வரைக்கும் தான் உழைக்கலாம். எனக்கு இந்த இளம காலத்தில் நான் கையை விட்டுட்டோம்னு சொன்னேன். இப்பயே குழு செய்யும் அதுவும் இதுவுமா இருக்குது. பிறகு விட்டுட்டோம்னா இப்படி இருக்கும் வாழ்க்கை பிழைச்சி போடும். அதுக்கப்புறம் யார் தாடுறது ஒரு தரும் இல்லை. அப்போ நாங்கள் எங்களுடைய கையை நாங்கள் தான் சரியான முறைக்கு பாதுகாத்து கொண்டு வேலையை செய்ய வேண்டும். சும்மா சோம்பறியாக இருக்கக்கூடாது. மான் கடைக்கோடு ஓகே போயிட்டு பார்ப்போம். அப்படி பாருங்க, என்னுடைய கராச்சிக்கு வந்து நான் வந்துட்டேன். கடை வந்து பூட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த கடையில் தான் நான் வந்து இவங்க நின்ற பொழுது இன்ஜினை வாங்கி வைக்க சொன்னேன். அதுவும் இல்லை, வெளியில் நின்று தான் வாங்கி வேலையை போயிட்டாங்க. நம்ம வெளி வேலைக்கு நின்று தான் இன்ஜினை வாங்கி இந்த கடைக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நான் நாக்கில் காணையில் இன்றைக்கு இன்னும் காணையில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். கடைக்கு வந்தாச்சே நீ இவனை கால் பண்ணி கேட்க வேணும். பார்த்தா தான் நீ அந்த அவனும் வந்து யாராச்சும் அந்த இன்ஜின்காரன் வந்து அடிச்சுட்டுருப்பான். அடிச்சுட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தா தான் ஏதாச்சும் கூட சரி என்ன மாதிரி செய்ததா இல்லையாண்டு. ஹலோ ஓங்க வேலையோ அது யார் நெஞ்சில பக்கத்து யார் நிற்கிறவன் இன்ஜினியருக்கு அடுப்பமான்ட்டு பக்கத்து என்ன இந்த பார்க்க சொல்லி அடிச்சு கொண்டு இருக்கிறான். சரி சரி ஓகே. அது பக்கத்தில் நிற்கிறானா, பக்கத்தில் வேலை செஞ்சோன்னு நிற்கிறானா. அப்போ இன்ஜினை வந்து பார்த்துட்டு என்ன பிள்ளை சரின்றதை பார்த்தா தான் தெரியும். அவனே நினைச்ச வந்து அது யோசிப்பான், என்னடா இப்போ வந்து அதுக்கிட்ட கராச்சிக்கு வந்துட்டோன்றது மாதிரி ஒன்றும் செய்யலை. அது சூழ்நிலை அப்படி. காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தேவைகள் இருக்குது. அதான் உண்மைக்குமே. அப்போ நான் தேவைக்கு இருக்கிறதுன்றதை விட வேலை வந்து அப்புறம் நாளைக்கு கூட சேர்த்து வச்சுட்டோம்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி தானே, ஒன்றும் செய்யலாமல் போயிடும். அப்போ உடனுக்குடனே நாங்கள் வந்து ஒரு வேலையிலையுமே வந்து சரியான முறையில் டாக்டர்ன்ட்டு வாங்கி வைக்காமல் சட்புட்டு சரியாக செய்து கொடுத்துட வேணும். அதான் என் விருப்பம். ஓகே, கடையில் வந்துட்டு பண்ணுறடி கடையில் வந்துட்டு பார்ப்போம். சரி அப்படி பாருங்கோ. அது வந்து இன்ஜின் வாங்கி ஏகனிக்கே 2-3 இன்ஜின் செய்ய கிடக்கு. என்னன்னு சொல்கிறது, எல்லாம் வாங்குறதும் செய்கிறதும் கொடுக்குறதும் திருப்பி கலட்டுறதும்
அப்படியா தான் போய் கொண்டிருக்கு. இப்போ இதில் கிடக்கிற இன்ஜின் எல்லாம் அனைத்து இன்ஜினுமே வந்து செய்து கொடுக்க வேண்டிய இன்ஜின் தான் நான் வாங்கி அப்படியே வச்சு கிடக்கு. ஏன்டா தனியாக தான் 2 வேலை செய்கிறது அப்படியே செய்யாமல் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அவனும் இன்ஜினை கொண்டு வந்தோடனே இப்போ அதையும் வந்து கலட்டி பார்த்துட்டு அப்படியே வைக்க வேண்டியதாக தான் இருக்கும். நாளை தான் செய்து கொடுக்க வேண்டிய வருது ஒரு ஏழை. பார்ப்போம், முயன்ற அளவு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம் செய்கிறதுக்கு. இப்போ இந்த பகுதி எல்லாத்தையும் ஒரு அள்ளி எல்லாம் அப்படி துப்புரவா கூட்டி போட்டு நான் வந்து இவன் வந்தோடனே வந்து இன்ஜினை வேலையை ஸ்டார்ட் பண்ண. சரி இந்த பாருங்க பாரேன். ஏண்டால் என்ன பிள்ளைன்றக்கா பார்க்கணும், என்ன சொல்லி வச்சுட்டு போனோம். உனக்கு தெரியுமா அவளை? எனக்கு வேண்டு தெரியும். ஐயாச்சி ஐயாச்சின்னு சொன்னாங்க பாருன்னு தெரியும் கிடக்கு. எனக்கு என்னன்னு சொல்றது, கிருஷ்ணா நிக்கிறான்னு கேட்டேன். கிருஷ்ணா நிக்கிறான்னு செல்லவனுக்கு தாடி வளர்த்த மேல இருந்து ஆச்சா செல்வனுக்கு தாடி வளர்த்த மாதிரி பாத்தீங்களா, அடையாளம் இப்படி சொல்லக்கூடிய மேக்கடக்கண்டு. செல்வனுக்கு தாடி வளர்த்த மாதிரி மொத்தாருண்டு வெயில பாப்போமா. வேலை முடிஞ்சு ரெண்டு இது வேலை செய்யலையா? என்னது தண்ணி எடுத்து பம்ப் வேலை செய்யல. ஓ தண்ணி வேலை செய்யலன்றவன் மற்றது நட்டு மேல போட்டுட்டேன். என்ன ஜமான பாக்கியில வந்து தூக்கி வைக்க சொன்னாங்க. இந்த வருங்கோ ஜமகாய் தான். என்ன சொல்கிறது, ஹியர் விளையாண்டா என்ன பிரச்சனையாக இருக்கும். உள் இதான் வந்து இந்த கீரண்ட இது கீர் விளையிலையாம் தண்ணி வேலை செய்யலையாம் வேறு. சுற்று கழட்டி பார்த்தா தான் தெரியும் என்னட்டு. சரி ஓகே. சரி அந்த இன்ஜின் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஜின் வந்து ஆள் வரையில் இல்லை. அதில் வந்து அந்த கியர் லொக்கெல்லாம் வந்து உடஞ்சி கிடக்குது. 15 தான் கரெக்டாக இருக்கிறேன். அப்படியே நான் நீங்கள் தான் இதில் சர்மிங் காமிச்சிங்க வெண்ணெய் இருக்கு வந்தோடனே வந்தோடனே இந்த செய்யறவே இல்லை தான் வேறு 4 பேர் வந்து நான் கடைக்கு தெரியுமா. அந்த பொட்டியை எடுத்து கொஞ்சம் மண்ணிலையும் ஆயிடுவோம். மண்ணெண்ணை கொண்டு வந்தாங்க. அது முடிச்சு குப்பையை ஊற்றி ஊற்றி விட்டுட்டு குப்பையை ஊற்றுற கழிவண்ண அந்த பொட்டியை நீங்க கொண்டு வாங்க. பொட்டி பார்த்து இருக்கிற சாமான் எல்லாம் கொண்டு போவோம். எங்களை வீட்டு சாமான பொட்டி என்னன்னா சாமான்கள் போட்டு வைக்கிற பொட்டி. அந்த கொண்டு போன சாப்பாடு கொண்டு போகிறோம். எலி அடிச்சு போடும். சரி இப்போ தொடர்ச்சியாக விசேஷமான கராச்சி வீடு தான் வந்து கொண்டிருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு போரிங்காக இருக்குமே. என்ன சொன்னால் கராச்சியில் இப்போ எல்லோரும் பார்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் பிரியோசனப்படாது இந்த வேலைகள். அப்போ அது பார்க்குற வரைக்கும் போரிங்காக இருக்கும். இது பிரியோசனப்படாதானே. இப்போ ஒரு குக்கிங்கை போட்டாளுண்டு ஒரு ஒரு ஃபேமிலி சம்மந்தமாக சந்தோஷமாக பார்க்க தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சு எப்படின்னா அப்படிதான் வந்து ஏர்போர்ட் போயிட்டு வந்து அது என்ன சொல்லுவாங்க எல்லாருமே அதை பார்க்குற வீதங்கள் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போயிட்டுது. என்ன சொல்லிட்டோம்னா அது கராச்சி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபோனை வாங்கிக்கொண்டு நாங்கள் வீட்டில் இன்றைக்கு மீதம் 5-6 மணி ஆகுது. வீட்டில் என்ன நான் என்ன சொல்றது இன்ஜின் வேலை செய்கிறேன். செகண்ட் டே கூடி நான் அவங்க லண்டனில் நேதி கொண்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கராச்சி வீடியோ வந்து போயிடுச்சுன்னு சொன்னால் நான் சமைச்சு கொண்டு சில வழியில் இப்படி வெட்டி வந்து 7 மினிட் காய்க்க தான் பார்க்கணும். மற்றபடி கராச்சி வீடியோ வந்து இவர் கூடுதலாக இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கே தெரியும் உண்மையிலே வந்து என்னன்னு சொல்கிறது. இப்போ மெக்கானிக் சம்மந்தமாக போட்டால் அது வந்து எல்லாருக்குமே வந்து பெருசாக ஒரு பிரியோசனம் இல்லாமல் தான் இருக்குமே. இது சம்மந்தப்பட்டவைக்கு ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்டவைக்கு அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு
யோசனை இருக்கும் அதை பார்க்க ஒரே கதையை ஒரே இதை தானே திருப்பி வந்து கொண்டு இருக்குது. போன் வந்து என்ன சொல்றது ஒரு போன்ல தான் வீடியோ ஃபுல்லா உண்மையில சரி. அப்ப இன்னைக்கு ஒரு மத்தியானம் இந்த சாப்பாடு கொஞ்சம் செய்து பார்த்தேன்னா சரி வருதுன்னு சொல்லி இவன் வந்தோடனே கொடுத்தனா சாப்பிட்டுட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு வீடியோவா செஞ்சிருப்பேன். என்னோட ஃபோன் இல்லை, என்னோட இருக்கிறது நார்மல் ஃபோன், பெருசாக கிளியர் இல்லை வீடியோ. இப்போ ஒரு எல்லாருமே டிவியில் போட்டு பார்க்குற அளவுக்கு கிளியராக இருக்காது ஃபோன். இப்போ நான் வச்சுருக்க ஃபோன் இது விவோ சும்மா ஒரு நார்மலான ஒரு ஃபோன். அப்போ இதில் எடுத்தால் பெருசாக வீடியோ கிளியர் இருக்காது. நான் வந்து என்ன சொல்றது அதை கொண்டு போயிட்டேன். அதில் நாங்கள் வந்து மாறி மாறி ஒன்று செய்வது அந்த போகிற டைமில் போகிற இடங்கள்லையும் கவர் பண்ணி வீடியோ எடுப்பேன். இதுதான் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுறது. அப்போ கொண்டு போனால் எனக்கு வீடியோ இல்லை மோனிகா சேனலுக்கு போடுறதுக்கு. அப்போ இதில் வந்த டைம்களில் பார்த்து தான் வீடியோ எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது எனக்கு வீட்டு வேலைகளை கொஞ்சம் ஒதுங்குற டைம்கள் தான் நான் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இது இருக்கும். அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஃபோன் வந்து இருந்ததுன்னா எனக்கு ஒரு வீடியோ சொன்ன இருக்கும். சரி பார்ப்போம் ஒரு ஃபோன் வந்து ஒரு இந்த ஏதாவது ஃபோன் வந்து ஃபோன் இருக்கு. நான் டிஸ்பிளே மாதிரி இல்லை இது போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ஒரு பெட்டி இருந்தா கொடுக்க போட்டாங்க. நாங்கள் இப்போ இந்த ஊரில் ஃபோன்லேயே சும்மா பாட்டை போட்டுட்டு கேட்டுக்கோங்க. கூடுதலாக உண்மையில நான் வீட்டில் பார்க்குறது ஃபோனை தள்ளிட்டு ஃபேஸ்புக்கு போய் நாடகங்கள்லாம் பார்த்து கொண்டு இருப்பேன். இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்குறது சமைச்சு அந்த நாடகங்களுக்கு பார்க்காத நாடகங்கள் இருக்கும். விளம்பரம் இல்லாமல் போகும். அதில் தான் பார்த்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருப்பேன். இன்றைக்கும் ஒரு அக்கா ஃபோன் பண்ணிட்டோம்மா. முதல்ல எங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்கள் செய்வோம். அதே மாதிரி எனக்கு திருப்பி சோல் எடுத்தவா எனக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்கள் மீன் ரெடி பண்ணி தருவீர்களோன்னு சொல்லி இப்போ நான் ஓம் பண்ணுன்னா இனிமேல் அதுக்குரிய இதுகள் எல்லாத்தையும் நான் தயாரிக்கிறது இப்போவே இந்த வெள்ளிக்கிழமை போனோம்னா ஒன்று ஒன்றா செய்து சும்மா சம்டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கேன். இனிமேல் தானே கொஞ்சம் இப்போ தானே நான் கொஞ்சம் எல்லாருக்குமே அறிமுகமாகி கொண்டிருக்கிறேன். இப்போ வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தானே 4 பேருக்கு சொல்லுவாங்களே. என்ன நிறைய பேர் வந்து கேட்டாங்க. முதல்ல வந்து நிறைய ஆர்டர்கள் வந்திருந்தது. என்னன்னு சொல்றது சாமி வந்து இப்போ இந்த இது வந்து ஃபுல்லாக ஆயத்தப்படுத்தி செய்தவர்களுக்கிட்டோடனே இப்போ திரும்ப ஒரு பெரிய ஒரு ஆயத்தமாக ஒரு தயாரிப்பு செய்திருக்கலாம். அது வந்து வருஷ கடைசி இறுதியில் தான் அதை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமே. இப்போ செய்ய வலுக்கிட்டுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஆதரவு வந்து நீங்கள் தான் கொடுக்க வேணும். உண்மைக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு வருஷத்தோட கேட்கல ஒரு புதுசாக ஒரு இதில் நான் ஒரு செயல்படுவேன். அதை எனக்கு வருஷம் முடியல அது ஒரு வீடியோ சொல்லுவேன். அப்போ அதுக்காக ஒரு தொழிலை நான் செய்தால் தான் அதுக்குரிய மாதிரி ஒரு ஆதாயம் எனக்கு வேணும். அதை சம் டைமில் எங்களோட ஃபோனுங்க சம் டைமில் சில வேளையில் கிளியர் இல்லாத இந்த ஃபோனும் டிஸ்பிளே போய் நாங்கள் மாற்றினபடியா அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது 2 வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. சரி அப்போ இன்றைய நாளில் வந்து நான் அப்படி ஏர்போர்ட் வந்து நீங்கள் வந்தது அவனுக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லிட்டேன் நாளைக்கு வர சொல்லி காலமே. எனக்கு இன்னொரு சமையலோட ஒன்று வந்துருக்குது. அதுக்குன்னு செய்யணும். கூடிய சீக்கிரம் அதே வீடியோவில் பதிவு செய்வேன். ஓகே சாமி இந்த லைனில் வந்து வர்றது அது கிருஷ்ணா டேரியில் வந்தது எனக்கு. அது நீங்கள் வந்து மூணு வீடியோ இந்த வீடியோவில் மோனிகா சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்து நீங்கள் ரொம்ப ஆதரவாக மோனிகா பிளாக். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஒரு வேலை சோம்பரித்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு வேலை வருதாங்க அந்த உடம்பும் அந்த துள்ளி குதிச்சு வேலை செய்யுது. அதை நாங்கள் சரியான சரியான இதாக இருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் மேலே கூட்டிட்டு சொன்னா சாப்பாடை கவனிக்க மாட்டோம். உடம்பு குறைஞ்சிடும். உண்மைதான். நாங்கள் லேட்டாக சாப்பிட்றது இரவு சாப்பிட எல்லாம் 10 மணி 9:30 ஆகும். 9:30 ஆகும். அதே மாதிரி சாப்பாடு எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறது அதில் எல்லாம் குறைக்கணும். உடம்பு குறைக்கிறத பற்றி தான் இப்போ கொஞ்சம் பேரோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த வேலை குறைக்கலாம் என்ன சாப்பிட இல்லை கதைச்சு கொண்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கதைச்சு குறையாது. கதைச்சால ரெண்டில் போய் கொண்டிருக்கும். அதுக்குரிய வீட்டில் நிறமாசம் மாதிரி கிடக்குதான் பைண்டியை பார்த்தா. அதே மாதிரி தான் என்னையும் கேட்டு வயசு நொண்டி சாப்பிட்டு ஒரு நொண்டி குச்சியாக இருக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் அனுவை பார்த்துருக்கேன். அனுவுக்கு வந்து சும்மா என்னன்னு சொல்றது சாரிக்கு ஒரு தடி மாதிரி அப்படி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வந்தவங்களும் கேட்டிருந்தாங்க. உண்மையிலே என்னன்னு சொல்றது ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப நேசித்து பார்க்குறபடியால் ஓகே அவங்களுக்கு நான் வந்து மெசேஜ் போட்டுருக்கேன். நான் கேட்டேன் நான் இல்லையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சதையை வெட்டி தாருன்னு சொல்லி எனக்கு கூட்டிட்டு அப்படி ஒரு ஆம்சம் இல்லை. நீங்க சும்மாங்க அப்படி ஒரு ஆம்சம் அளவுக்கு எல்லாம் என்ற இதில் வண்டி தான் கூட நீங்களே சொல்லுவாங்க. எந்த உடம்புக்கு நீங்க வண்டி தானே பெருசா இருக்குது. சரி
அப்போ சரி அப்போ வேலை வந்து கூப்பிட்றாங்க. நானும் வந்து இந்த சின்ன சின்ன வேலையில் இருந்தாலும் இதில் வந்து சரி கலட்டி வச்சதை வந்து நான் கழுவி வச்சு போட்டு வர போகிறேன். வீட்டை போயிட்டு அது மட்டும் ரோல் வாங்கிட்டு போகிறேன். உங்களுக்கு வேப்பம் தானே நீங்கள் ரோல் நெஞ்செரி வந்து வேப்பம் வேணா வீடு ரோல் வாங்கி வாங்க. ஓகே சரிங்க. ஸ்டாண்ட் சரி தாங்க டைம் ஆகுது. மோனிகா வீட்டை போகணும். வேறு 6 மணி ஆகிட்டு வீட்டை போயிட்டு சரி இப்போ வந்து என்னன்னா இந்த கட்டிடத்தில் வந்திருந்தது. இப்போ நான் டியூஷன் முடிச்சு வந்தேன்னா இப்போ ஒரு மோனிக்காகவும் உடம்பே இல்லாதேண்ணா நேற்று ஒரு ஆள் வந்தவா அவள் வந்து நேற்று சாரு அக்கா விட்ட ஒரு அண்டியும் ஒரு அங்களும் வந்தவியா அவியல் இப்போ மோனிகா கம்சிக்கும் கொடுக்க சொல்லி சாக்லேட் கொடுத்துட்டு போனவியா. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோனிகா வந்த உடனே அந்த சாக்லேட்டை நான் எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லி இப்போ எடுத்து பார்த்து உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அக்கா கொடுக்க மாட்டேன். இந்த சாக்லேட் தான் நான் சாப்பிட்டு காட்டுறேன். அதில் 3 வந்தது அக்கா அப்பா எடுத்து சாப்பிட்டுட்டீங்க. இது என்ன சாக்லேட்? ஹாய் மில்க் ஆர்ட்ஸ் சாக்லேட் சாக்லேட் அந்த என்னன்னா 100 கிராம் வந்து போட்டிருக்கு. கரைஞ்சிட்டு எல்லாமே அது ஃப்ரிட்ஜுக்கு தட்டுக்குள்ளாம வச்சபடியாக கரைஞ்சிட்டு. இது அதே சாக்லேட்ல வேற ஃப்ளேவர். இது நட்ஸ். இது அக்கா கொண்டு காட்டக்கூட கொளிச்சு வைப்பேம்மா. அடுத்தது என்ன ஒயிட் கலர்ல இருக்கு. ஒயிட் சாக்லேட். இது வந்து மில்க் லைட் லெட்டர் சாக்லேட். அடுத்தது என்னன்னா டோஃபியா. இது கண் டோஃபி. இங்கே கண்ணு கண்ணாடி பூங்கால. இது ஒரு டோஃபி. இதில் உங்கள்ட்ட பேர் எழுதி இருக்குதோ? அங்கே எழுதி இருக்க இல்லை. நான் பேர் எழுதி கொடுத்துருக்கிறேன். அப்படியே சாருவாக்கா எங்களை சொல்ல வெள்ளை எனக்கு மெசேஜ் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில். அப்படி கொஞ்சம் சாக்லேட்டுகள் நேற்று வந்த அங்களும் மண்டியும் தந்துட்டு போனது வந்து சரி எடுத்துக்கொண்டு வா. அப்போ நாங்கள் அம்சியாவை ஏற்றி கொண்டு வரைக்க இந்த சாக்லேட் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு லோலிபாப் 5 தந்துக்கா செண்டா இருக்குன்னா எனக்கு மீதி 3 அக்கா அம்மாக்கு. சரி அடுத்தது இது என்னது? இது டோஃபியா ஃப்ளேவர் டோஃபி. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் டோஃபி. சரி எல்லா டோஃபி தான் நம்ம ப்ளூ ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி. இது ஆரஞ்சு. ஆனால் இப்போ இந்த வருஷம் பிறந்தது மோனிகா நிறைய கிஃப்ட்டுகள் சாக்லேட்டுகள் கிஃப்ட்டுகள் இவ்வளோ வருகுது. என்ன சந்தோஷமாக இருக்கு மோனிகா? மோனிகா சந்தோஷமா இருக்குதோ? நிறைய கிஃப்ட்டுகள் வருஷம் பிறந்ததுலேருந்து அந்த பெரிய பாசல் வந்தா பிறகு அதுலேருந்து வந்து கொண்டே இருக்குது. என்ன இது மில்கி சாக்லேட் டாஃபி. இது பந்து இது உடையாது. இது வந்து இது ப்ளூபெர்ரி. இதுவும் ஸ்ட்ராபெரி. இப்போ நான் இதை சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை சாக்லேட்டை வைங்க உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து சாப்பிடுங்க. உடைச்சி போட்டிங்க. சரி சாப்பிடுங்க. இந்த சாக்லேட் நல்லா இருக்கும். இது சுவிஸ் சாக்லேட்டா? அப்போ சுவிஸில் இருந்தால் வந்திருக்கிறேன் போலடாக்கு அங்களும் மஞ்சியும். என்ன அந்த ஆண்டிக்கு அங்களுக்கு நன்றி சொல்லிவிடுங்க மோனிகா. மோனிக்காக்கும் கம்சிக்காகவும் கொடுத்துட்டு போனவே அவியலுக்கு நாங்களும் தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் கம்சிக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த சாக்லேட் இந்த 3 எடுத்து ஒழிச்சிருவா. அம்மா வாங்கி கொண்டு உங்களுக்கு தெரியுங்க இல்லை மோனிகா அப்பாவுக்கு எல்லாரும் சொல்லி அம்மா மாதிரி வேற போறியா? ஓய் அடங்க காணேன் அப்பாவுக்கு. சரி சரி வையுங்க பேக்கில் வையுங்க. கட்டி வைங்க. நான் இப்போ டீ போட போகிறேன். மோனிக்காவுக்கு இன்றைக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் தடிமனம் ஆளுக்கு இருமேலும். அப்போ இன்றைக்கு கொண்டு போய் மருந்து எடுத்து போட்டு தான் கொண்டு டியூஷனுக்கு விட்டேன். ஆளுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இந்த சாப்பாடை கொடுத்து சாப்பிட பண்ணி போட்டு இரவு சாப்பாடை கொடுத்துட்டு குளிர்ச்சியை கொடுக்கணும். என்ன மோனிகா அப்புறம் விளையாட்டுப்படி நடக்குது. விட்டமின் சி தந்தவிடம் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் மருந்து எடுத்து போட்டு வந்து மோனிகா என்ன செஞ்சவான்னு கேளுங்கோ. அது குடிக்கலாமோ இல்லையோன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் குடிக்கக்கூடாது. ஆனால் அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு தான் போகணும். இப்போ வந்தோடனே சாக்லேட்டு சாப்பிட்றா.
என்ன மோனிகா? சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மோனிகா. இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். பாய் பாய்.